ஐயோ அப்படியாப்பா, நாங்க கமெண்டேட்டர் புடிச்சா கொடுக்க மாட்டீங்களா? எதுவும் தெரியும். ஆனா அடுத்து ஒரு தட்டி விட்டு இன்சைட் சர்க்கிள்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள். தமிழரசன் ரொம்ப அருமையா போட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா அந்த பவுலரை பாராட்டி ஆகணும். நெக்ஸ்ட் பால். அடுத்த பால் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அப்பீல் பண்றாங்க. இல்லங்க இல்லங்க, அம்பையர் வைடா ஒரு இதுவும் கொடுக்கல. இல்ல, லெக் பை என்ற முறையில் இந்த பந்து. தமிழரசன் அவரோட டீமுக்காக ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காரு. இது வரைக்கும் மொத்தமே 3 ரன் விட்டு கொடுத்து ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மிகவும் அற்புதமான பந்து, டாட் பால் என்ற முறையில் ரொம்ப ரொம்ப அருமையா போட்டு ஒரு ஓவர் முடியில் 3 ரன்கள், ஒரு விக்கெட் இழப்பிற்கு. கணேஷ் அடுத்த ஓவரை போடுறதுக்கு நிதிஷ் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ போன ஓவரில் ஜஸ்ட் 3 ரன்னு, ஒரு விக்கெட் வேற. செம்மையான ஓவராக அமைஞ்சது பவுலிங் டீமுக்கு. என் கோ கமெண்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரன் 80 ரன் சொன்னாப்புல. நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 ரன் தான் வந்திருக்கு இது வரைக்கும். இல்லப்பா, 2 பேட்ஸ்மேனும் டேலண்டட் பேட்ஸ்மேனு. இவங்க கூட நான் விளையாடி இருக்கேன். இவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பராக விளையாடுவாங்க. அடுத்த 4 ஓவர் வரைக்கும் இவங்க விளையாட்டாங்கன்னா கண்டிப்பாக 70 ரன் 80 ரன் வந்துடும். கண்டிப்பா எங்களுக்கும் நிறைய பெரிய ஷாட்ஸ் பார்க்கணும் தான் ஆசையா இருக்கு. என்னப்பா 6 பார்க்கணும்ல ஆசை இல்லையா? சவுண்டே வரலனாலும் ஆசை இருக்கு. ஓகேவா? அடிக்கிற வெயில கத்தலாம் முடியாதுன்றாங்க. நிதிஷ் இந்த ஓவர்ல விக்கெட் எடுப்பாரா இல்ல? பாலு பேட்ஸ்மேன் ரொம்ப வேகமா வீசிட்டாரு. கரெக்ட், அப்படியும் சொல்லலாம். சிக்ஸர், சிக்ஸர், மெகா 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 சிக்ஸர். மாத்தி போங்க ப்ரோ, டி-ஷர்ட் மாத்திட்டு போங்க. யாரா இருந்தாலும் உள்ள விளையாடுறவங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்த டி-ஷர்ட் போட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஓவர் வாங்க, நெக்ஸ்ட் ஓவர் வாங்க, வெளியே போங்க. நெக்ஸ்ட் ஓவர் வாங்க. ஜிஎஸ் கேர்ள்ஸ் மேல அடிச்சா அவங்களுக்கு தேவையான ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்கணும். ரெடியா இருந்தா அடிங்க. பா அடிக்காதீங்கப்பா, பாவம். கண்டிப்பா நம்ம 2 பேரும் ஒரே டீம் தான். ஆமா, கரெக்ட். போலர் போலர் வெயிட் பண்ணுங்க. டி-ஷர்ட் எங்க ப்ரோ?
ப்ரோ வெளியே போங்க ப்ரோ, வெளியே போங்க, டக்குன்னு வெளியே போங்க, டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ, இதுக்கு தான் ப்ரோ ஒரு மாசம் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட உங்களோட சைஸ் டிஷர்ட் கொடுத்தா அதை போட மாட்டீங்க நீங்க. கண்டிப்பா இருக்கு, ஜூஸ் பின்னாடி இருக்கு பாருங்க. கண்டிப்பா ப்ரோ, நீங்க பேசுறத பொறுத்து இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு டிஷர்ட். சரி ஓகே, இந்த ஓவர்ல இன்னும் எத்தனை சிக்ஸ் வரும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க ஹரி? கண்டிப்பா இன்னும் 3 சிக்ஸ் அடிப்பாருன்னு சொல்றேன் நான். ஏன்னா சாந்து கூட நான் விளையாடி இருக்கேன், அவனோட ஹிட்டிங் எபிலிட்டி எனக்கு தெரியும். கண்டிப்பா இன்னும் 3 சிக்ஸ். இன்னும் 3 பால் ப்ரோ இருக்கு ப்ரோ. உங்க பேர் சொல்லுங்க. போட்டார் போட்டார். பேட்ஸ்மேனுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள்பா, சிக்ஸ் கொஞ்சம் பக்கத்திலே அடிங்கப்பா, பால் பாய்ஸ் ரொம்ப அழுவுறாங்க. ஒரு பால் இருக்கு, இன்னும் ஒரு பால் இருக்கு. என்னோட கணிப்பு மிஸ் ஆயிடுச்சு, என்னோட கணிப்பு பலிக்குதான்னு பார்க்கலாம். ஆக்சுவலா ஆக்சுவலா ஹரி மற்றும் பொதுமக்கள் உங்களுடைய கவனத்திற்கு, ராஜன் வந்து ஒரு டிஎன்பிஎல் பிளேயர் என்பதை இந்த இடத்துல பெருமையா சொல்லிக்கிறேன். கண்டிப்பா
2 ஓவர் முடிவில் 17 ரன் வந்துருக்குதுப்பா ஒரு விக்கெட்டோட. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவர் இருக்கு. இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் டைம்ல போகலாம். இன்னும் 3 ஓவரில் இந்த ஸ்கோரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் டார்கெட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பா சொல்லுப்பா, ப்ரெடிக்ஷன் என்னப்பா? 17 ரன் இது வரைக்கும். பாட்டு போடுங்கண்ணா, பாட்டு போடுங்கண்ணா. போலர் சேஞ்ச் பண்ணும்போது பாட்டு போடுங்கண்ணா. ஓகே ஆடியன்ஸ், இந்த பாட்டு சத்தத்தை விட யாரு கையை அதிகமா தட்டுறீங்களோ நான் உங்களுக்கு கேட்கலையா? கார்த்தி 1 2 3 4 யார் அதிகமா கை தட்டுறீங்களோ ரூபாய் 1000. ஃபாஸ்டா கை தட்டுறவங்களுக்கு. கார்த்தி கேட்கலையே. அப்ப அடுத்த ஒரு பாத்துக்கலாமா? சத்தம் கேட்கலையே. ரெடியா? ஓகே. கார்த்தி என் பக்கத்துலயே. கிரண் அவர்களோட ஃபர்ஸ்ட் பாலே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுக்கான சான்ஸ். சரியான ஒரு கேட்சுங்க. விக்கெட் எட்ஜ் கேட்ச் போயிருக்குது. மொத பாலே விக்கெட் எடுத்து கொடுத்துருப்பாப்ல. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது அப்படின்ற மாதிரி, பார்க்க குட்டியா இருந்தாலும் மாமா வந்து பாத்தீங்கன்னா ஜெட்டிச்சி சாரிமா, பார்க்க ஒல்லியா இருந்தாலும் மாமா கில்லி அப்படின்ற மாதிரி விக்கெட் எடுத்து கொடுத்துக்கிறாப்லப்பா. செக் ஓகே. நியூ பேட்ஸ்மேன் சுனில் வந்திருக்காரு இப்போ ஸ்ட்ரைக்ல. சுனிலே வந்த வேகத்திலே சுத்தி விட்டாரு. பேக் ஆஃப் த பேட்ல பட்டு ஸ்ட்ரைட்டா பிச்சிலே வந்திருக்குது. குடுகுடுன்னு ஓடி வந்த நான் ஸ்ட்ரைக்கரை திரும்பி போப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. டாட் பால். இந்த தம்பி ரொம்ப அருமையா போட்டுட்டு இருக்காரு. இவரை பத்தி சொல்லனா நம்ம பஞ்சாயத்தர் ஜானகிராமன் சின்ன வயசுல எப்படி இருந்தாரோ அவரை மாதிரி இருக்கிறதா அவர் சொன்னாரு. இரண்டு ஓவர் முடிவில் 17 ரன். ஸோ இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையும் சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. நோ ரன்ஸ். அடுத்த பால். எதிரடி அடிச்சுக்கிறாருப்பா. சரியான ஷாட். எதிர்காலத்துல 6 அடிக்கிறது சாதாரண விஷயம். சூப்பர் ஷாட்பா. அந்த சந்தன கலர் கொடிக்கு பின்னாடி சூப்பரா போச்சு பால். ஆக்சுவலா ஹரி, சோ சுனில் அவர்கள் பேட்ல இருந்து தான் அந்த 6 வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. சொல்லுங்க பிரகா ப்ரோ, கூப்பிட்டீங்களே? ஆமா ஹரி, நீங்க ப்ரோமோ வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல. எங்க எஸ்டிஎஸ் ஃபவுண்டரோடது. அப்ப ஃபர்ஸ்ட் பால் அப்பதான் போடுறாங்க. அப்பவே சொல்லிட்டாரு இந்த பிச்சு வந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பிளஸ் டான் இருக்கும்ட்டு. அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மறுபடியும் லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. அந்த பந்து மிஸ் ஃபீல்டிங்க இந்த இடத்துல. ஒரு ரன் தானா? எஸ், ஒரு ரன் தான். ஸோ எஸ், பிரகா ப்ரோ சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸு அந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டிங் நாலேஜ் உள்ள ஒரு ஸ்பான்சர் எங்களுக்கு கிடைச்சதுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஸ்பான்சரே அந்த அளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்குன்னா பிளேயர்ஸுக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்துக்கோங்க. இவரோட நாடி துடிப்பு எல்லாம். பிரதர், ஹரி பிரதர், உங்களுக்கு தெரியல இந்த இடத்துல விக்கெட். சரியான ஒரு கேட்சிங்க பாயிண்ட்ல. அழகான ஒரு பால் போட்டாப்ல. சோ தூக்கி அடிப்பதற்கான ஒரு முயற்சி. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அழகா ஃபீல்டர் கையில நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டிங் கேப்டன் கிட்ட இருந்து. ஹலோ செக். மாபு ஆஃப் பண்ணு மாபு. ஹரி ப்ரோ, நம்ம ஸ்பான்சர் என்ன நினைச்சுன்னு இருக்கீங்க நீங்க? முரளிதரனே 800 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அவர் லோக்கல் கிரிக்கெட்ல 1000 விக்கெட்டுக்கு மேல எடுத்து ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. எவ்வா 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 அப்படிப்பட்ட ஒரு ஸ்பான்சர் கைதறல் கொடுத்துருங்கப்பா. கண்டிப்பா
நீங்க அவரை பத்தி தப்பா நினைச்சுட்டு இருக்கிறீங்க. இல்ல ப்ரோ, அவர் நான் நினைக்கவே இல்ல ப்ரோ. எங்க ப்ரோ நீங்க அவரை கோத்து விடுறீங்க இஷ்டத்துக்கு. அண்ட் எல்லா கமெண்டேட்டர்ஸ்க்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். பவுலர் ரன் அப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பேச வேண்டாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாரு. அது சரியான ஒரு அடிங்க. அந்த இடத்துல பால் எங்கப்பா போச்சு? தாண்டி போய் விழுந்திருக்கு. 6 இந்த இடத்துல. இந்த ஓவர்ல 2 6 2 விக்கெட் போயிருக்கு. மிக அருமையான நேர்த்தியான அடி இது. பால் பாய் சார், பிளேயர்ஸ் உள்ள இருங்க சார், பிளேயர்ஸ் உள்ள இருங்க. பால் பாய் எடுத்து கொடுப்பாங்க. எங்க ஊர்ல ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, வானத்தில் பறக்கிற காத்தாடி எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அதை ஏற்றி விட்ட மாஞ்சா தெரியாதுன்ட்டு. அதே மாதிரி எல்லார் கண்ணுக்கும் அழகாக ஆடுற சேர்கர்ஸ் தெரியுறாங்க. நமக்கு அழகாக காலிலேருந்து பாட்டு போட்டுங்கிற டிஜே யார் கண்ணுக்கும் தெரில. ஸோ டிஜே அரவிந்த் அவர்களுக்கும் ஒரு கைத்தறல் கொடுத்துறோம். ஸோ 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. இந்த இடத்துல 3 ஓவர் முடிவில் 30 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் அடிச்சிருக்கிறாங்க. டீம் பேர்னது எல்எல்எஃப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்கு 30 அடிச்சுக்கிறாங்க. இன்னும் 2 ஓவர் இருக்கு. 50 வருமோ? 50 வந்துருங்க. அதாவது புருஷோத் அவர்தான் பவுலர், புது பவுலர் அவர்தான். நம்ம டோர்னமெண்டோட முக்கிய எய்மே அடுத்த ஜெனரேஷன் யங்ஸ்டர்ஸ் ஊக்குவிக்கிறது தான். இந்த இளம் வயதில் கிரண் 2 6 கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அவருக்கு ரூபாய் 1000, கிரணுக்கு ரூபாய் 1000. இந்த இடத்துல மறுபடியும் மொத பால்ல ஒரு 6 வந்துருக்குப்பா. அம்பையர் வேற பால் போடுங்க. ஆனா வேற பால் போடுங்க. அம்பையர் கிட்ட பால் இருக்கு. ப்ரோ பாட்டு ப்ரோ. ஸோ எல்லாருக்குமே வந்து டிஜே அண்ட் கமெண்டேட்டர்ஸ் எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன், பவுலர் ரன் அப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டும் இருக்கக்கூடாது. பிகாஸ் எல்லாரும் அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் முக்கியம். ஷார்ட் பிட்ச் டெலிவரி தூக்கி வச்சிருக்காரு. ஆனா பால் டிராவல் ஆகலங்க. 6லாம் கிடையாது. நீங்க வேற நோ மேன்ஸ் லேண்டில் விழுந்து இருக்கிறது பந்து. 1 பிட்ச்லாம் நாட் அவுட்டுப்பா. நீங்க 2 ரன்னுங்க ஃபர்ஸ்ட் ஓவர். எஸ், நல்ல ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் 2 பேட்ஸ்மேனுக்கும். அண்ட் முக்கியமா சொல்லி அவன சுனில் சூப்பரா விளையாடுறாருப்பா. பட்டார்னு வைக்கிறாரு. அண்ட் இந்த பால் மட்டும் தான் கனெக்ட் ஆகல. பிளஸ் நான் சொன்ன மாதிரி 55 பிளஸ் வரும். நீ சொன்னது 70. போங்க அடிக்காத இப்பலாம் பக்கத்துல உட்கார்ந்து. எஸ், சுனில பத்தி பார்த்தோம்னா அவர் ஒரு ரிஸ்ட் ஒர்க் பிளேயரா இருக்காரு. எஸ், பாட்டம் ஹேண்ட் நல்லா யூஸ் பண்றாரு. ஆகா பார்க்கலாம். இந்த பால் வந்து மிடானா மிடாஃபா. மிடாஃபா கேட்டீங்க. ஸ்ட்ரைட்டா விட்டுறாருப்பா அந்த பால. 6 சரியான 6 இந்த இடத்துல மறுபடியும். சரிப்பா, எல்லா ஆடியன்ஸுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்துட்டோம். ஒரு பேட்ஸ்மேனுக்கு அந்த கல்லை தாண்டி அடிச்சீங்கன்னா ரூபாய் 10,000. ஐயோ குத்தினேங்கறாங்களே. கல்லை தாண்டி யார் எந்த டீம் அடிச்சாலும் ரூபாய் 10,000. 1 பிட்ச்ல போக கூடாது, டைரக்டா போணும். ஏன் உங்களை நம்பலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் பிரேக்ல பாருங்க. எங்க கோவலம் மக்களை கேட்டு பாருங்க நம்பலாமான்னு. லெக் சைடுல அடிச்சிருக்காருப்பா. ஆனா இந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா 4லாம் போறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். இன்னும் ஒரு 4 போல. 6 தான். ஃபுல்லாவே 6 தான் டீல் பண்ணுகிறாங்க. ஆனா இந்த 10,000 சொன்னீங்களே கல்லை தாண்டி அடிச்சா, என் பக்கத்துல ஒரு பையன் தானா கல்லை தாண்டி 1 கஷ்டம் வரேன் 10,000 தெரியுங்களா கேக்குறானா. அடுத்த பந்து நல்ல பால், நல்ல கம்பேக் டெலிவரி பவுலர் கிட்ட இருந்து. ரொம்ப நல்லா போட்டாருங்க. பவுலர்ஸோட ஸ்லாட்டே அதுதான். அந்த ஸ்லாட்ல போட்டா பவுண்டரி அடிக்கிறது கஷ்டம்.
லாஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர். கடைசி பால தூக்கி விட்டுருக்காரு. டிஸ்டன்ஸ் இருக்கா? ஃபீல்டர் இருக்கா இருப்பாங்க. ஐயோ போயிச்சு. பவுண்டரி இந்த ஓவர்ல. பவுண்டரி நாலு ஓவர் முடிவுல ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 50. சரியான ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லணும். ஐந்தாவது ஓவர் பவர் பிளே. எஸ், இந்த பவர் பிளேல என்னென்ன வரும், எவ்வளவு ஸ்கோர் அடிப்பாங்க? இப்போதைக்கு ஸ்கோர் 50. அடுத்த 6 பால்ல எவ்வளவு டார்கெட் வைப்பாங்க? ஆடியன்ஸ் யாராவது சொல்றீங்களா? இன்னும் 12 ரன் அடிப்பாங்க. 12 ரன்னா? என்ன ப்ரெடிக்ஷன், எந்த கால்குலேஷன்ல சொல்றீங்க நீங்க? 2 6 அடிப்பாங்கன்னு சொல்றேன். எஸ், கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் பவர் பிளேல 3 6 அடிப்பாங்க. எங்க 2ங்க 3ங்க 3 பாப்போம். பாப்போமா? பாப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சுனில் இருக்காப்ல எனக்கு கிரீஸ்ல. ஆனா இந்த 4th ஓவர் தான் அதிகமான ரன் போயிருக்கு. அப்படியா? ஆமா. என் பக்கத்துல தானே இருந்த, உனக்கு எப்படி இவ்வளவு அறிவு திடீர்னு? கட்சி ஓவர் வீசுவதற்காக யாரு? ஸ்ரீவர்மா அவர்கள் வந்திருக்காரு. அவர் ஓவர்ல 3 6 வருமானதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுகிறேன். நெக்ஸ்ட் ஆட போற டீம் ரெடியா இருங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் முட்டுக்காடு வர்சஸ் கோல்டன் ஸ்டார் நியூ கல்பாக்கம். ஸ்ட்ரைக்கில் சுனில், பவுலிங்கில் வர்மா. 6 வருமா? இவர் வந்து ஒரு மாதிரியான வர்மக்கலையான பவுலரா இருப்பாரு போல இருக்கே. முத்துப்பாண்டி மாதிரி சுழட்டி போடுறாரு ஒரு மாதிரி. பேட்டர் ஒரு ஷோல்டருக்கு எய்ம் பண்ணாருங்க அவரு. ஆஹா, வர்மா போட்ட 2வது பால தூக்கி விட்டுருக்காரு. அங்க ஒரு ஃபீல்டர் ஆகுமாங்கன்னு ஓடி வந்து பால் பொதுக்குன்னு கீழே வந்துச்சுப்பா. 2 ரன் இந்த இடத்துல. பேட்ஸ்மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேப் காத்துல டமால்னு விழுது. ஆனா ரொம்ப நேரமா விக்கெட் விழல. அது ரொம்ப நல்ல விஷயம் பேட்டிங் டீமுக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த ஓவரில் 2 ரன் வந்துருக்குது. இன்னும் 4 பால் இருக்குது. 4 பால்ல நான் சொன்ன மாதிரி 2 6 வரும். 3 6 வரும். ப்ரோ பேட்ஸ்மேன் ப்ரோ பார்த்து பண்ணி விடு ப்ரோ. 3 6 ஆச்சாருப்பா. லெக் சைடுல ஒரு மாதிரி ஸ்லாக் ஸ்வீப், அந்த ஒரு ஷாட் மாதிரி கனெக்ஷன் ஒரு எல்லாத்தையும் கலந்து அடிச்சிருக்காரு. எப்படி அடிச்சான்னா 6 வந்துருச்சு நமக்கு, அது போதும். லாஸ்ட் ஓவர்ல மொத 6. ஆனா அடுத்த ஷாட் திஸ் டைம் ஸ்ட்ரைட்டா பவுலர் கையிலேயே. இது வரைக்கும் 8 ரன் வந்துருக்கு இந்த ஓவர்ல. இன்னும் 2 பால் இருக்கு. அடித்து விட்டார். தூக்கி நேரா போயிருக்குது. 6ஆ கேட்சா? 6ஆ கேட்சா? கேட்ச். லாஸ்ட் ஓவர்ல பவுலிங் டீம் சாதகமா இந்த பால் போயிருக்கு. செக் 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 செக். சுத்தி ஆச்சு. இந்த சுனில் வந்து பாத்தீங்கன்னா தூக்கியாச்சு. லாங் ஆஃப்ல அவர் கேட்சை குத்துட்டு அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாரு. வர்மா உண்மையாவே இந்த லாஸ்ட் பவர் பிளே ஓவரை நல்லா கண்டெயின் பண்ணிருக்காரு. வர்மா கிட்ட இருந்து ரன்ஸ் வருமா? வராதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு மாதிரி வர்மக்கலை பால் போட்டுங்கிறாருப்பா அவரு. இந்த பாலும் டாட் பால். 6 அடித்த முதல் 6 அடித்த சாந்தரூபன் இங்க வரணும். சாந்தரூபன், தமிழரசன் முதல் விக்கெட் எடுத்த தமிழரசன் இங்க வாங்க. அடுத்தபடியாக கிரண் இந்த 3 பேரும் இங்க வரணும்.
நோ அப்ப நீ உண்மையா தான் சொல்லுந்தியா நான் எவ்வளவு நேரம்? சாந்தரூபன் தமிழரசன் 59 அடித்தால் வெற்றி என்ற நிலைமையில் உள்ளே இறங்கிடுவாங்க கிரண். சேசிங் டீம். நெக்ஸ்ட் ஆட போற டீம் கேப்டன்ஸ் தயவு செய்து அம்பையர் ஏரியாவுக்கு போயிட்டு உங்களோட டாஸ் போட்டுங்க. சோ 5 ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆட போற டீமோட டாஸ் போட்டுருங்க ப்ளீஸ். முதல் நம்ம சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் முதல் விக்கெட் எடுத்த இப்படி அண்ணா இப்படி வந்து பிரதர் பாண்டிச்சேரி ஹரி பிரதர் சொல்லுங்க பிரதர். நோட் பண்ணுங்க. வந்துட்டோம். சொல்லிய வண்ணம் செயல் சொல்லத்தான் செய்வார். ஓகே, முதல் விக்கெட் எடுத்த தமிழரசனுக்கு கூறியது போல் ரூபாய் 2000. ஒரு பலத்த கைத்தறல் கொடுத்துடலாமா நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனுக்காக? எஸ், சென்னை மக்கள் எப்பவுமே சொல்றது தான் செய்வாங்க, செய்யறதா சொல்லுவாங்க அப்படிங்கறத நிரூபிச்ச நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கைத்தறல் பார்த்தாது மீண்டும் ஒரு பலத்த கைத்தறல்பா. அடுத்தபடியாக சாந்தரூபன் முதல் 6 அடித்த சாந்தரூபன் முதல் 6 அடித்த சாந்தரூபன். அடுத்த மேட்ச்க்கான கேப்டன்ஸ் வந்து இங்க வந்துருங்க. லிஸ்ட் பிளேயர்ஸ் லிஸ்ட் எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்த மேட்ச் கேப்டனான ஹர்திக் பாண்டியன் மற்றும் இன்னைக்கு யாருக்கு கேட்ச் கேட்ச். அடுத்தபடியாக இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்த திரு கிரண் அவர்களுக்கு 1000. இளம் புயல் வேகப்பந்து வீச்சாளர் கிரண். சர்ப்ரைஸ் இருக்கு, சர்ப்ரைஸ். நம்ம சொன்னோம் யாரு கைய அதிகமா தட்டி சத்தம் வருதோ பிரைஸ்னு. அதுக்கு இப்போ அறிவிக்க போறேன். சிறப்பான முறையில் சத்தமான முறையில் கை தட்டிய ஹரிகரன், நீ முன்னாடி போலாம். இல்ல நான் சொல்றேன், உன்னை முடிக்கல. நீ வா 2, தம்பி நீ வா 3, நீ வா 4, நீ வா 5, தான் பார்க்கலாம். அப்புறம் நீ வா 6. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே. இங்க பாண்டிச்சேரி 7 வா 9 பைசா கணக்கு பண்ணி தான் 10. ஓகே, இந்த 10 பேருக்கு தான் போட்டி. யாரு வந்து அதிகமான முறையில் கை தட்டினாங்களோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு சொல்லியிருந்தோம். 1 2 3 தட்ரா கிளாப்ஸ். ஓகே ஓகே. அவர் வந்து பார்த்தா 0.8 டெசிமல்ல வந்து அவர் கை தட்டி இருக்காரு. இவர் 0.93 கை தட்டி இருக்காரு. இவங்க 0.75. குழந்தைங்க யாரையுமே வந்து அவங்களோட போட்டியில கலந்துக்கிறதுக்கு தான் பிரைஸ் கொடுக்கணும். அதனால ரூபாய் 2000 இவங்க எல்லாரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம பஞ்சாயத்தார் கொடுக்கறாங்க மொத்தமா சேர்த்து எல்லா குழந்தைகளுக்கும். ஓகே, ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கப்பா. நீங்க போய் ஹரி ப்ரோ பார்த்து தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு பரிசும் கிடைக்கிறதுக்கு காரணம் ஹரி ப்ரோ நம்பாததான் காரணம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹரி பிரதர் சொல்லுங்க பிரதர். கை தட்டதுக்கு மட்டும் டான்ஸ் கொடுக்க மாட்டோம். சியர் கேர்ள்ஸ்க்கு போட்டியா ப்ரோ? நானும் டான்ஸ் ஆடுறேன் ப்ரோ. இருங்க சொல்லுங்க. சியர் கேர்ள்ஸ்க்கு போட்டியா 4-6 அடிச்சா அவங்க எப்படி ஆடுறாங்களோ இங்க இருக்கவங்க டிஃபரண்டான முறையில இந்த பவுண்டரிக்கு வெளியில ஆடினா அவங்களுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஸ்பெஷல் டான்சருக்கு பிரைஸ் வழங்கப்படும். ஆடியன்ஸா வந்து சம்பாதிச்சு போயிடலாம் போல. இது யார் எல்லாம் ரெடி ஆகிறீங்க இந்த டான்ஸ் ஆடி சம்பாதிக்கிறதுக்கு? இந்த போட்டிக்கு ஹரி ஃப்ரெண்ட் வரலாமாங்க? யார் வேணா வரலாம். கமாண்டேட்டர் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே கமாண்டேட்டிங் பண்ணலாம். சட்டையெல்லாம் தூக்கின் பண்ண வேணாம்ல, ஆடே பண்ணலாம். எப்படி வேணா பண்ணலாம். ஹரி ப்ரோ நீங்க பேசிக்கிட்டே கூட ஆடலாம். சூப்பர் ப்ரோ. நீங்களும் பப்ளிக் இதுல வந்து பரிசை தட்டி செல்லலாம். கண்டிப்பா நான் வரேன். தோ வரேன். வாங்க எவ்வளவு பரிசு? நான் உங்க கூட ரெடி ஆகற டான்ஸ் ஆடுறதுக்கு. கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. பரிசு தொகையை சொல்லிட்டு போங்க. அண்ட் அடுத்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் முட்டுக்காடுக்கும் அண்ட் கோல்டன் ஸ்டார் நியூ கால்பாக்கம் அந்த 2 டீமுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச். 2 டீமோட கேப்டனுமே வந்து டாஸ் போறதுக்காக இங்க அம்பையர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தீங்க அப்படின்னா நம்ம டாஸை போட்டு அடுத்த மேட்ச்க்கான செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ப்ரோ, கரெக்ட் தானே? எல்லாமே கரெக்ட் தான் ஹரி. ஆனா எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் இதோட ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவனத்திற்கு நேத்து நடந்த நிகழ்ச்சி அப்படியே மறக்கிறதுக்கு தான் இது. அப்படியே நீங்க இந்த கிரிக்கெட் இதுல நீங்க மூழ்கிடணும். இல்லங்க, எங்க கமெண்டேட்டர் ஆர்சிபி ஃபேனுங்க. நீங்க சொன்னீங்கன்னா லைட்டா கோவிக்கிறா. நான் சென்னை ஃபேன்ஸ்க்கு மட்டும் தான் சொல்றேன். என்ன போல ஒரு சென்னை ஃபேன்ஸ்க்கு. அண்ணா நம்மளுக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும்ண்ணா. நன்றி. சென்னை சூப்பர் கிங்ஸ் பிடிக்காம இருக்குமாண்ணா? இங்க ஆர்சிபி ஃபேனும் இருக்கும். அப்ப நீங்க சொல்லுங்க பாப்மா. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்க.
அடிக்கிற வேலுக்கு விசில்லாம் அடிக்க மாட்டாங்க ப்ரோ. யார் சொன்ன அடிக்க மாட்டாங்க? தலை தோனிக்கு விசில் அடிக்க மாட்டீங்களாப்பா? பாத்தியா இல்லையா விசில? தலை தோனிக்கு விசிலா விராட் கோலிக்கு விசிலான்னு பார்க்கலாமா? இங்க மைக்ல இருக்கு. இது அணியினர் கேப்டனை ஒரு நிமிஷம் ப்ரோ. இங்க அணியினர் கேப்டனை வரவேற்குமாறு அம்பையர் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அப்படி இல்லை என்றால் அம்பையர் கோச்சிக்கிட்டு சாப்பிட போயிடுவாராம்பா. ஸ்ட்ரைக்கர்ஸ் கேப்டன் அண்ட் கோல்டன் ஸ்டார் கேப்டன். ஸ்ட்ரைக்கர்ஸ் கிரிக்கெட் கிளப் முண்டுகாடு அண்ட் கோல்டன் ஸ்டார் நியூ கல்பாக்கம் இந்த ரெண்டு டீமோட கேப்டன்ஸுமே வந்து டாஸ் போட வந்துட்டீங்க அப்படின்னா டாஸ் போட்டு நம்ம செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சிடலாம். ஹரி ப்ரோ இதை நான் சொல்லியே ஆகணும். கேமராமேன் வந்து ஆக்சுவலா அம்பையர் அதிகமாக காமிச்சதோட பிளேயர் அதிகமாக காமிச்சதோட சியர் கேர்ள்ஸ் தான் அதிகமாக காமிச்சார். நான் லைவ் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படியா? ஹூஸ் தட் கேமராமேன்? ஐ வாண்ட் டு நோ ஹிம். நாங்களே மேட்சோட அங்கதான் அதிகமா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இங்க மைக் அப்போ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தம்பி தங்கச்சி டே பச்சை சட்டை நான் தான் உங்கள் ஆகாஷ். நானும் கமெண்ட்ரியில ஹரியோட சேர்ந்து மண்டேலேருந்து இருப்பேன். இன்னைக்கு ஏண்டா வந்த ஏண்டா உசுர் கொடுக்கறதுக்காக வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா ஹரி எப்படி பேசுறாருன்றது ஹரிக்காக கவுண்டர் போடுறதுக்காக தான் வந்திருக்கிறேன். bowler நேம் ப்ளீஸ். ஸோ இங்க 12th பிளேயர் வந்து இங்க வந்துருங்க. கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ 59 5 ஓவரில் 59 அப்படின்ற ஒரு டார்கெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் விளையாடுறதுக்காக வந்துருக்காங்க இங்க. மொதல் பாலே விக்கெட்டுங்க. போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல மொதல் பால் வைடு போயிட்டு அடுத்த பால் விக்கெட் ஆச்சு. இப்போ வைடே கிடையாது, டைரக்டா ஸ்டெம்பிள் அடிச்சிருக்காங்க. பவுலர் நேம் தெரிஞ்சா நல்லா இருக்கும் ப்ளீஸ். பவுலர் நேம் ப்ளீஸ். முதல் புரியல. சாந்தமான குமார் ரூபா. சாந்த ரூபன் பாய் அம்பானி இஷ்டத்துக்கு வளரிக்கிட்டு இருக்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொதல் பால்லயே விக்கெட் வந்திருக்குது. அண்ட் யார் ஜெயிப்பா, எந்த டீம் ஜெயிக்கும், பேட்டிங் டீமா பவுலிங் டீமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல. 59 அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் 5 ஓவர்ல. அப்புறம் ஹரி ப்ரோ காணோம். சியர் லீடர்ஸ் பக்கத்துல எங்க இருக்காரான்னு பாருங்க. இல்ல நான் கிரவுடுக்குள்ள வந்து ஒளிஞ்சிக்கிட்டேன். மிஸ்டர் ஹரி ப்ரோ சொல்லுங்க. உங்களோட கவனத்திற்கு சொல்லுங்க. கோவளம் ஃபெஸ்டிவல் தலைப்புல ஆ அதன் ஒரு அங்கம் தான் இந்த கிரிக்கெட் போட்டி. எஸ். இதனை தொடர்ந்து அடுத்த மாசம் 2ஆம் தேதி வரைக்கும் நிகழ்ச்சிகள் இருக்குது. சூப்பர்ண்ணா. கடைசியா நெக்ஸ்ட் மந்த் 1-2 கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், பாய்மர படகு போட்டி, கோவளம் ஊராட்சியில் உள்ள பாய்மர படகு போட்டி, படகு போட்டிலாம் வைக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஃபுட்பால், வாலிபால். சூப்பர். அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம சுந்தர் சார் அறிவிக்க போறார் சீக்கிரம். எஸ். இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுத்துட்டீங்க. நீங்க தான் சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. பிரதர் உங்க பேர் என்ன பிரதர்? சம்குமார். பவுலர் போடும்போது பேசாதீங்க, கொஞ்சம் இருங்கப்பா. சாரி. அந்த முதல் ஒரு 2வது பந்து ஆஃப் சைடில் தட்டி விட்டுருக்கிறாரு. அண்ட் ஃபீல்டர் எப்பா அடிச்சிருக்கலாமேப்பா, ஃபீல்டர் டைரக்ட் அடிக்கலாம்ல. நான் அடிக்க மாட்டேனே என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பால் கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்காரு அந்த இடத்துல ஃபீல்டர். அண்ட் அதை தொடர்ந்து சிங்கிள் பண்ணாங்கல்ல, ஒரு ரன் ஆஃப் த மார்க். இது வரைக்கும் விளையாடின மேட்ச்ல இன்னும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸை பார்க்கல. ஹரி கிரவுட்ல இருக்காருங்க. ஹரி வேணுமா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 59 அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. ஒரு ரன் அடிச்சிட்டாங்க, இன்னும் 58 ரன் அடிக்கணும். ஆனால் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான ஒரு முயற்சி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காற்று வெளியீடே தான் நடந்திருக்குது. ரன் எதுவும் வரல. ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட்பாலாக இருக்கட்டும், படகு போட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. அண்ட் அடுத்த பால் வைத்தறிச்சல் அப்புறம் சொல்கிறேன்.
ஆஃப் சைடில் அடிச்சிருக்காரோ, மிஸ்ஃபீல்டுங்க. பேட்ஸ்மேனுக்குள்ள கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன். குமார் நக்கல்யா உனக்கு? ஏன் எதுக்கு? என்ன வைத்தறிச்சல்? ஆமாம், பாண்டிச்சேரியில் இந்த மாதிரிலாம் ஒரு டோர்னமெண்ட் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா. கூடிய விரைவில் பார்ப்பீர்கள். எஸ், நடந்தால் நல்லா தான் இருக்கும். அண்ட் சென்னை தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஒரு புகுந்த வீடு மாதிரி. ஹரி ஒரே நிமிஷம் காம்பாக்ஸ் மட்டும் வாங்க ப்ளீஸ். நான் டான்ஸ் ஆடி 1000 ரூபாய் வாங்குறது உனக்கு பொருள் இல்லை. இல்லைங்க டிஜேனை நீ வந்தாதான் இருப்பேன், தலைக்கலால் தான் குதிப்பேன்றாரு. அற்புதமான பண்ணுங்க. மீண்டும் காற்று வெளியீடை சொல்லும் போதே வெயில் பொழக்குது. என்னடா காற்று வெளியீடைன்னு ஆதிங்க. காலையிலேருந்து நல்லா இருந்துச்சு கிளைமேட். ஆக்சுவலாக பாண்டியிலேருந்து வரப்ப இப்போ இங்கே வந்தால் பொழக்குது வெயில். ஓவர் முடிவுற்ற நிலையில் டீம் ஸ்கோர் ஓவர் முடிஞ்சிருச்சா? அம்பையர் கோச்சிக்கிட்டு உள்ள வராருன்னு நினைச்சேங்க. 2 ரன்னு 1 விக்கெட். டார்கெட்டுக்கு இன்னும் 57 ரன்னு தேவை 4 ஓவர்களுக்கு. 24 பாலுக்கு 57 ரன் அடிக்கிறது சாத்தியமா ஹரி? பவுலர் நேம் ப்ளீஸ். அடுத்த ஓவரை வீச சுனில் தயாரான நிலையில் செக் பவுலர் நேம் அண்ட் 12th மேன் நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். 12th மேன் நீங்க வாங்க, நம்ம ஜாலியா மேட்ச் பார்த்துட்டே நம்ம மேட்ச் இது பண்ணலாம். என்னோட ஃபேவரட்டான சுனில் அப்படின்றவர் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் வந்திருக்காரு. அண்ட் சுனில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல பால் நினச்சி வைடு போட்டுக்கிறாருப்பா. உங்களுக்கு ஃபேவரட் சுனில், எனக்கு ஃபேவரட் விக்கெட் கீப்பர். பார்த்தீங்களா சும்மா நிற்கிற ஃபீல்டர் ஏன் சும்மா நிற்கிறேன்னு சொல்லி அங்கன ஊர் இங்கன ஊருன்ற அப்படி அவர் ஃபீல்ட் செட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. என்னையா அவர் நீங்க? ஆனால் அடுத்த பால் லெக் சைடில் தூக்கி அடிக்கிறதுக்கான முயற்சி. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் சர்க்கிள்லேயே நின்றுச்சு. நல்லா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. பேட்ஸ்மேனோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய். அம்பையர்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துன்னா பெயில்ஸ் எடுத்துருங்க. பெயில்ஸ் எடுத்துருங்க. காற்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, பெயில்ஸ் எடுத்துருங்க. கரகோஷமாக காத்து அடிக்கிறது. காசிமேடு காத்துன்னு சொல்லுவாங்க. இது அதுதானா? இது இல்லை இதுதானா? இது காசிமேடு காத்து இல்லை, கோவளம் காத்து. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் அந்த டாட் பாலோட நான் சொல்லிக்கிறேன். இது அவுட்டா? பாத்தீங்களா விக்கெட் கீப்பர் என் ஃபேவரட் ஐடிங்க பிரதர் நீங்க. எம்எஸ் தோனி மாதிரி. ஆஹா அதிருது. சரியான ஒரு கேட்ச். எங்க ஸ்டம்பிங் அது. ஸ்டம்பிங்கா? சாரிப்பா, வெயில்ல கண்ணு தெரியல. சூப்பரான ஒரு ஸ்டம்பிங் இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஃப்ளாஷி ஹேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பார்த்து ஊறி போய் வளர்ந்த ஒரு பசங்க அப்படிங்கிறது இது எல்லாத்துலேயுமே இவங்க பண்ணுறதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. எஸ் என்எஃப்எஸ்சி பசங்க என்எஃப்எஸ்சி டீம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஊஷப்பா நினைச்ச கதவு திறக்காத. சரி, விக்கெட் கீப்பர் நேம் என்ன? உங்க ஃபேவரட் தானே? நேம் சொல்லுங்க. ஃபேவரட் நேம் ராஜனுங்களா? எஸ், ராஜன். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆட முடியல, கீப்பிங்கில் பக்காவாக பண்ணுறாரு. அடுத்த பால் ஒரு ஷாட். என்ன கேட்சுங்க அப்பா, என்ன மாதிரி ரிஃப்ளெக்ஸ் ராஜன். செக்
அரி நான் சொன்ன மாதிரி ஊஷப்பா நினைச்ச கதவு திறக்காதான்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு இன்னிங்ஸ். என்ன நினைக்கிறீங்க? எஸ் என்எஃப்எஸ்சி டீம் என்எஃப்எஸ்சி தானே? என்ன பேசி எஸ் என்எஃப்எஸ்சி டீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த மேட்ச் அவங்க வெற்றி பெற முடியும். அண்ட் இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த ஷாட்ல பவர் இல்லை. கீழே ஃபீல்டர் இருக்காரா? இல்லைங்க, பிட்ச் நாட் அவுட் ஃபீல்டர். நல்ல த்ரோ, ஆனால் குட் த்ரோ ஃபீல்டர் கிட்ட இருந்து. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் டீம் ரொம்ப நல்லா கண்டெயின் பண்ணுறாங்க. ஆக்சுவலா ஹரி நான் வந்த உடனே பயந்துட்டேன். என்னடா பவுண்டரி லைன் இவ்வளோ கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இப்போதான் பார்க்குறேன். 30 ஆர் சர்க்கிளுங்க. யோ நாங்கன்னா பாக்ஸ் மேட்சா விளாண்டுக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் நடத்தும் பிரம்மாண்டமான கிரிக்கெட் மேட்சுங்க. அண்ட் அங்கே ஒரு வைடு அகலப்பந்து எக்ஸ்ட்ரா ரன் டெலிவரிக்கு டெலிவரி அப்படின்னு நம்ம பேர் கொடுத்துருக்காரு. காட்டு யாரா இது வரைக்கும் கடலுக்குள்ள பால் அடிச்சிருக்காங்களா ஹரி? எதுக்குள்ள? கடலுக்குள்ள பால் அடிச்சிருக்காங்க. என்னது எதுக்குள்ள? கடலுக்குள்ள. கடலுக்குள்ளயா? வரும் வரும் கண்டிப்பா வரும். ரிவ்யூ வைடுக்கு ரிவ்யூவா? வைடுக்கு ரிவ்யூ டிஆர்எஸ்லாம் இருக்குதா? அம்பேர் டு அம்பேர். ஐயோ என்னப்பா இது பயங்கரமான மேட்சா இருக்கும் போல இருக்குது. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை எடுத்து நடத்தி கொண்டிருக்கும் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்பேர் டு தேர்ட் அம்பேர். ஓகே, ஈசிஆர் கோவளத்தில் நடந்து கொண்டிருக்கும் கோலாகலமான கிரிக்கெட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஆர்எஸ் போயிருக்கிறோம். Check. Umpire to third umpire. We have a review for white call. நிதின் மேனன் இங்க உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. யோ அப்பெல்லாம் யாரும் இல்லை, நீ வேற இல்லாத பேர்லாம் சொல்லுங்கிற. கேட்டு சொல்லுப்பா. அங்க வந்து பாத்தீங்கன்னா மூளையில முட்டப்பட்ட கோழி மாதிரி நாம அம்பையர்ஸ் அண்ட் கேமராமேன் அந்த கன்சோல்ல இருக்கிறவங்க எல்லாரும் ஒத்து பார்த்துனுங்கிறாங்க டிவியை. இன்னொப்பா நடக்குதாங்க அந்த பால் கரெக்ட் பாலா வைடு பாலா? அங்க அம்பையர் நீ என்னையே சேலஞ்ச் பண்றியா அப்படின்ற மாதிரி பார்த்துனுங்கிறாரு ஸ்டைலா. ஸோ இந்த பால் வைடு வருமா வராதா? யார் அப்பீல் பண்ணது? பேட்டிங் டீம் தானே அப்பீல் பண்ணியிருப்பாங்க. பவுலிங் டீம் கொடுத்துருக்காங்க. பவுலிங் டீம். ஆமா சாரிப்பா, அடிக்கிற வெயில்ல மூளைலாம் குழம்புது. நல்லா ஜாலியா உள்ள ஃபேன் கடியில உட்கார்ந்து அடிக்கிற வெயில் ஏமாத்திட்டு சியர் லேடிஸ் தான் கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப கரிசனை பண்றியா சியர் லேடிஸ்க்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே. வேணா போ ஜாலியா அங்கே உட்காந்து கமெண்ட்ரி பண்ணு. உன்னை சாக்கா வச்சு உன்னை கூப்பிட வர மாதிரி நானும் அப்படி வந்துட்டு போயிடுறேன். என்ன வந்துருக்குதுப்பா ரிசல்ட்டு? வாட்ஸ் தி டிசிஷன் அப்படினா வைடு தானா? கரெக்ட் பால். எஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் பால் அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்திருக்கு. ரொம்ப நல்ல ரிவ்யூப்பா பவுலிங் டீம்ல இருந்து. யார் எடுத்தது ரிவ்யூ? கை தூக்குங்க. யாரு? சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. கண்ணாடி செம்மையாகுது, போகும்போது குத்துருப்பாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அடுத்த பந்து கமான் இப்போ வைடுப்பா. இப்போ மறுபடியும் வைடு கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு எதுக்குப்பா பருத்தி மூட்டை கொடுவன்லேயே இருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போவோம், கரெக்ட் பால் வாங்குவோம், மறுபடியும் வைடு போடுவோம். அடுத்த பந்து கரெக்ட் பால். பேட்ஸ்மேன் பேட்டுக்கு அடியிலே வந்து போயின்னு இருக்குது. எப்போ பேட்டில் பட்டு பால் மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் ஆவலோட வெயிட் பண்ணுகிறோம். ரெண்டு ஓவர் முடிவில் 5 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமான பொசிஷனில் தான் பேட்டிங் டீம் இருக்குது. இங்கேருந்து அவங்க பயங்கரமாக அடிக்கணும். அந்த 3 ஓவரில் எத்தனைடா அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 54 ரன் அடிக்கணும். முடியுமா? பவுலர் நேம் என்ன ப்ரோ? பவுலர் நேம் என்ன ப்ரோ? பிரவீன் அவர்கள் தான் பந்து வீச ரெடி ஆகிறாரு. ஸோ இந்த ஒரு பிரம்மாண்டமான டோர்னமெண்ட்டில் கோவளம் ஃபெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறக்குறைய 200 டீம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விளாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு டோர்னமெண்ட் அண்ட் மொதல் பால் நல்லா போடுறாரு இவர், நல்லா ஸ்பீடாக போடுறாரு. அண்ட் இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் ட்ராக்குங்க. ஸோ இந்த ஸ்டெம்பர் பால் போடுறதுக்கு நல்லா இருக்கும், பவுன்ஸ் நிறையா ஆகும்.
அண்ட் ஃபர்ஸ்ட் பெரிய ஷாட்டுக்கான முயற்சி அந்த இந்த இடத்துல கேட்சா செம்ம கேட்ச்பா அம்மா டைவ் கேட்ச்ங்க நல்லா புடிச்சாரு ஓடி வந்து ஃப்ரண்ட்ல விழுந்து சியர் கேர்ள்ஸோட சேர்ந்து திரு சாந்தரூபன் டான்ஸ் சியர் கேர்ள்ஸ் நான் டான்ஸ் ஆடல டான்ஸ் ஆடுறவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் சொல்லிருக்கேன் நைஸ் சாங்குப்பா ராஜ் பிரதர் கேட்ச் வரப்போகுது இப்ப விட போறீங்க உங்க டீம் கிட்ட நல்லா வாங்க போறீங்க அண்ட் எல்லா டோர்னமெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி ஜெயிக்கிறவங்களுக்கு தான் பிராக்டிஸ் இது பரிசுலாம் கொடுப்பாங்க வெளியில இருந்து ஆடுறவங்களுக்கு பரிசு கொடுக்குற அவ்வளோ பெரிய மனசு கொண்ட நம்ம சுந்தரன் எனக்கு ஒரு கைத்தடல் குத்துடலாமா கைத்தடுறதுலாம் பரிசு குத்தாருப்பா அவரு நான் பரவாயில்ல நான் பேசுவேன் ஒரு சிங்கிள் மீண்டும் ஒரு அறிவிப்பு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறவங்களுக்கு சிறப்பு பரிசுன்னு சொல்லியிருந்தோம் அந்த பிளேயர் சாந்தரூபன் தான் இப்ப முன்னிலையில இருக்காரு அண்ணா இதோ வந்துட்டேண்ணா சுந்தரண்ணா இதோ ஓடியான்ட்டேண்ணா இவங்க தானே கமெண்ட்ரி பாக்ஸுக்கு வர சொன்னானுங்க இந்த இடத்துல ஒரு அப்பீல்ப்பா விக்கெட்டா கீப்பரே மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு கேட்ச் பிடிச்சி அடுத்த விக்கெட் எடுத்து குத்து கத்துங்கடா யார் யார் நீ வருவியா ஸ்ட்ரைக்கர்ஸ் செக் ஸ்ட்ரைக்கர்ஸ் மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க ஓவர் முடிஞ்சிருக்கா ஸ்கோர் நாப்பா ஸ்கோர் சொல்லுப்பா கிஷோர் ஸ்கோர் 3 overs 7 3 overs 7 பா ஸ்கோர் 3 ஓவர் முடிவுல 7 ரன் ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் டீம் அரி அத விடு மேட்சை விடு டோனி ஃபார் தி ரீசன் பாத்தியா எத்தனை விக்கெட்டுப்பா எங்க ஆடியன்ஸ் விக்கெட்ஸ் ப்ளீஸ் 5 விக்கெட்டா எஸ் 7 for 5 ஏன் பிரதர் இவ்வளவு டென்ஷனா ஜாலியா இருங்க பிரதர் நமக்கு இன்னும் 20 நாள் மேட்ச் இருக்கே பாலிங் போடும்போது பேசக்கூடாது ரொம்ப ஒரு ஸ்லோ டெலிவரி வைட் வந்துருது நீங்க இவ்வளவு சோகமா இருக்கிறத பார்த்தா நீங்க அரியாலாம் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க bowler name முகேஷ் bowler name பிரசாத் நான் ஏன் அரி பேர் இங்க இழுத்தன்றதையும் சொல்லிடுறேன் அரி வந்து ஒரு 17 வருஷமா ஆர்சிபி ஃபேனா இருக்காரு ஈசாலா கப் நம்தே தான் நீங்க ஒரு மேட்சுக்கே இப்படி சோகமா மூஞ்சி தொங்கி போட்டீங்கன்னா என்ன ஆகுறது வேற ஏதோ தொங்க போடணும் எஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைடு வந்திருக்கு நல்லா டால் பவுலரா இருக்காரு நல்லா ஸ்பீடா போடுவாருன்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போட்டுட்டு இருக்காப்ல அண்ட் ரன்ஸ் எதுவுமே கொடுக்கல ஒரு வைட்ல தான் எக்ஸ்ட்ரா ரன் வந்திருக்கு
மறுபடியும் காற்று வெளியீடை போஸ் கொடுத்தது போதும் பேட்ஸ்மேன். ஹரி ப்ரோ வாய் வச்சிட்டாரு. ரன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும்னு நினைக்கிறேன். என்னது கமெண்டேட்டர்ஸ் கர்ஸ். ஏற்கனவே காத்து நல்லா வருது. ஒயிட்லாம் ரன் வந்து காற்று நல்லா மீண்டும் டாட் பாலுங்க. காற்று நல்லா வருது அப்படின்னு சொன்னாரு. அரியா இருந்தாருன்னா சொல்லியிருப்பார் காற்று வெளியிடைன்னு. ஆனா இங்க வந்து வெயில் காற்றாதான் வெளியிடை ஆகுது. இல்ல நல்லா குளு குளுன்னு தான் இருக்கு கோவலத்துல. எப்பா ரொம்ப நேரம் கழிச்சு பால் பேட்ல பண்றது எங்க போயிருது? கேட்ச். ரெடியா 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 டான்ஸ் ஆடலாமா டிஜே? Once, ready. DJ off. LLF team, bowler name please. Bowler name please. Bowler name. எப்பா இந்த மேட்ச் சீக்கிரம் முடிட்டு நான் வீட்டுக்கு போலாம்னு சொல்லி தொப்பி போட்ட அண்ணன் பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்கள் பேர் என்ன தொப்பி போட்ட அண்ணன்? மணி. தம்பி உன் பேர் என்னடா? விக்கி. bowler name விக்கி. அண்ட் 60 கைத்தட்டல் கொடுத்துலாமா? ரொம்ப அழகா டான்ஸ் ஆன 60 கைத்தட்டல் அண்ட் அடுத்த பந்து. எப்பா எம்எஸ் தோனி கிளவுஸ் தூக்கி போட்ட மாதிரி இங்க ஒருத்தர் ஸ்லீவ்ஸ் தூக்கி போட்டாரு. போலர் பேர் விக்கி, இங்க டான்ஸ் ஆன ஒரு பேர் 60. ஆஹா இல்ல ரைமிங்கே இல்லையே, யார் அத சொன்னது? கணேஷ் ஸ்கோர் அப்டேட் நீங்களா? சாரிண்ணா, போர்ட்ல ஸ்கோர் அப்டேட் பண்ணுங்க. பேமெண்ட் கட் பண்ணிருங்க ஜி. அப்பெல்லாம் பண்ண மாட்டார் சுந்தரனுக்கு நல்ல மனசு. மேட்சோட லாஸ்ட் ஓவர், அதை தொடர்ந்து அடுத்த மேட்ச் ஸ்ட்ரைக்கர்ஸ் வர்சஸ் கோல்டன் ஸ்டார் நியூ கல்பாக்கம். பி ரெடியா இருங்கப்பா. ஆஹா காத்துலயானா? காத்துலயே தான் புடிச்சிட்டாப்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காதல்
வளர்ந்து இருக்குது அந்த ரெண்டு ஃபீல்டர்ஸ்குள்ள. அதை தாண்டி என்னோட கிரஷை இந்த மாதிரி தான் இன்னொருத்தவன் புடிங்கிட்டு போவான். அந்த மாதிரி புடுங்க பார்த்தாரு இன்னொரு ஃபீல்டர், பாத்தீங்களா? ரொம்ப அருமையான ஒரு கேட்ச். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மொதல் மேட்சோட லாஸ்ட் ஓவரில் தான் நம்ம பெறுகிறோம். ஒரு ரிங்கு சிங் வந்தா இந்த மேட்ச்ல வாய்ப்பு இருக்கா ஹரி? இல்ல வாய்ப்பு இல்ல. விராட் கோலிக்குமே வாய்ப்பு இல்லையா? விராட் கோலிக்கு இருக்குது. ஸ்விங் அண்ட் மிஸ் என்பது போல் காற்று வெளியீடுன்னு ஹரி சொல்லியிருப்பார். காற்றே வெளியீடு. கடைசி வரை நீ எதுவும் சொல்ல மாட்டே. ஹரி சொல்லியிருப்பானே மொத்த மேட்சையும் முடிச்சிருவல்ல நீ. கூட இருந்த குமார்னு கேட்டு பாரு ப்ரோ. மீண்டும் காற்று வெளியீடு. விக்கெட் கீப்பர் ராஜன் பாஞ்சுகிட்டே அந்த கேட்சை பிடிச்சார். விக்கெட் சொன்னால் விக்கெட் என்று சொன்னால் மிகையாகாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்சுக்கு ஸ்ட்ரைக்கர்ஸ் டாஸ் ஒன் பண்ணியிருக்கீங்க. அண்ட் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க, பேட்டிங்கா பவுலிங்கா? இல்ல நம்ம ஸ்டைல்ல கேட்கணும் அப்படின்னா பேட்டிங்காப்பா. பேட்டிங். ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்த உடனே அவங்க கணிச்சிட்டாங்க போல. சார் ஸ்ட்ரைக்கர்ஸ் பேட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா? கண்டிப்பா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. இதே நானா இருந்தா என்ன தெரியுமா கேட்டிருப்பேன், தம்பி பவுலிங்கா ஃபீல்டிங்கா அப்படி கேட்டிருப்பேன். அதனால தான் நீ ஆர்சிபி ஃபேனா இருக்க ப்ரோ. சரி விடு. ஆர்சிபியை கலாய்க்கிறல்ல, இரு உனக்கு நான் முட்டையில சூனியம் வைக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் போகுது. இன்னும் எத்தனை 5 பந்துகள் இருக்கிறதா? ஸ்கோரர் கிஷோர். டோட்டல் ஸ்கீ. ஆஹா, மண் இருக்கிறனால எல்லாம் ஜாலியா டைவ் போடுறாங்க. இதே சிமெண்ட் தரையை கீழே வச்சிருந்தாங்கன்னா டைவ் போட மாட்டாங்க. எந்த பைத்தியக்காரன் சிமெண்ட் தரையில உனக்கு கிரிக்கெட் மேட்ச் நடத்துறான்? நாங்க ஆடுவோங்க. நீ தான் நடத்துவ எனக்கு தெரிஞ்சு. நாங்கெல்லாம் ரொம்ப தெளிவா வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வலிக்க கூடாதுன்னு மெத்துன்னு மண்ணில் நடத்துவோம். அதுதான் நம்ம எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன். ஒரு ஒயிட் பால், மறுபடியும் ஒரு ஒயிட் பால் இந்த இடத்துல. சோ ஒயிட்ல அம்பையரோட மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லவா? சொல்லுங்க. தம்பி சீக்கிரம் போட்டு முடுறா, முடியலடா டேய். அதெல்லாம் இல்ல, அம்பையர் மைண்ட் வாய்ஸ் நான் சொல்லவா? எரியுதுடி மாலா, ஏசிய போடு. இந்த இடத்துல ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்காங்க. பயங்கரமா கண்டெயின் பண்ணிருக்காங்க பவுலிங் டீம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் நீங்க இங்க தான் பார்க்கணும்னு இல்லை, ஜாலியாக ஃபோனில் வியூ பார்க்கலாம். லைவ் ஸ்ட்ரீமிங் எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு இருக்கு. லெக் சைட்ல அடிக்கிறதுக்கான முயற்சி, பட் மறுபடியும் டாட் பாலுங்க. இது ஒரு நல்ல மேட்ச். எஸ், முடிஞ்சிருக்கு. மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. பேட்டிங்ல ஸ்டார்டிங்ல இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா சுனில் ரொம்ப அழகாக அடிச்சாரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து மற்ற பேட்ஸ்மேன்ஸும் கம்பெனி கொடுத்தாங்க. 58 ரன் அப்படின்ற ஒரு ஸ்கோர் அடிச்சாங்க. 59 டார்கெட்டு. ஆனால் இங்கே அந்த டார்கெட்டை அடிக்கிறதுக்கு முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ்சி டீம் வந்து மொதல் மேட்சை தோத்து இந்த டோர்னமெண்ட் வெளில போயிருக்கிறாங்க. பரவாயில்ல, பட் மொதல் மேட்ச் விளையாடுறதுக்கே உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸை நாங்கள் சொல்லி ஆகணும். அண்ட் அதை தொடர்ந்து அடுத்த மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் கோல்டன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததே, கோல்டன் ஸ்டார், அந்த ரெண்டு டீமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச்ல வந்து ஸ்ட்ரைக்கர்ஸ் வின் பண்ணி டாஸ் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பேட்டிங்கும் சூஸ் பண்ணியிருக்காங்க. பாப்போம் அடுத்த மேட்ச் என்ன நடக்குதுன்ட்டு. ஹரி ரெடியா? ஆடுற டான்ஸுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் உண்டு. 1 2 3 4. ஆகாஷ் வந்துட்டாம்பா. எப்பா ஆடுற டான்ஸுக்கு ஸ்பெஷல் பிரைஸாம்பா. இங்க ஆடணும். உள்ள ஆடணும். வின்னிங் டீம் அப்படியே பிரசன்டேஷன் செரமனி ஆண்ட போயிடுங்க. பிரசன்டேஷன் ஏரியா ஆண்ட போயிடுங்க. வேற யாருக்கு ஸ்பெஷல் பிரைஸ் வேணாமா? வின்னிங் டீம், லூசிங் டீம் அப்படியே பிரசன்டேஷன் ஏரியாக்கு போயிடுங்க. ஜோசப் அண்ணா. எப்பா எனக்கு வேற இந்த டான்ஸ்லாம் தெரியாதுப்பா, யாரா சொல்லி கொடுங்க எனக்கு.